அண்மைய ஆண்டு காலமாக இளநிலை மருத்துவர்கள் அதிகப்படியான பணி சுமை, பணியிட பகிடிவதை, மன அழுத்தம், தூக்கமின்மை மற்றும் சோர்வு ஆகியவற்றினால் கடுமையான மனநல போராட்டங்கள் அல்லது மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். இவர்களில் சிலர் தாங்கள் தவறாக நடத்தப்படுவதாகவும் புகார் அளிக்கின்றனர். ஒரு சிலர் மன அழுத்தம் காரணமாக தற்கொலையும் செய்து கொண்டுள்ளனர். இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்பதற்காக இளம் மருத்துவர்களுக்காக மாய்கா தேசிய சுகாதார பிரிவு, எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் MIED-உடன் இணைந்து மருத்துவ பயணத்திற்கான வழிகாட்டி என்ற பட்டறையை நடத்தவிருக்கின்றன. மருத்துவ மற்றும் பல்மருத்துவ துறையில் உள்ள இளநிலை மருத்துவ அதிகாரிகள், ஹவுஸ்மேன், 3வது 4வது இறுதியாண்டு மருத்துவ மாணவர்கள் மற்றும் ஹவுஸ்மேன்ஷிப் இடத்திற்காக காத்திருக்கும் பட்டதாரி மருத்துவ மாணவர்களுக்காக இந்த இலவச மருத்துவ பட்டறை சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அனுபவமிக்க மருத்துவ வல்லுநர்கள், அரசாங்க மருத்துவமனை இயக்குநர்கள் மற்றும் இளநிலை மருத்துவர்களின் மனநல போராட்டங்களின் அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளும் கல்வியாளர்களின் குழுவால் வடிவமைக்கப்பட்டு இந்த பட்டறை ஜூன் 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை கடா செமிலிங்கில் உள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வு முதல் கட்டமாக நோர்தர்ன் ரீஜன், அதாவது பெர்லிஸ், கடா, பினாங், பேரால உள்ள நியூ டாக்டர்ஸ், ஹவுஸ்மேன்ஸ், அப்புறம் கிளினிக்கல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்ப இந்த நிகழ்வுக்கு யார் யார் வருவாங்கன்னு பார்த்தாங்கன்னா, இந்த நோர்தர்ன் ரீஜன் உள்ள மருத்துவ வல்லுநர்கள், சீனியர் டாக்டர்ஸ், அதாவது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் டைரக்டர்ஸ் புங்காரா, திம்பாலான் புங்காரா, அவங்கலாம் வந்து நிகழ்வை நம்ம கூட கலந்துக்கிறாங்க. அப்போ அவங்களாம் கலந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புதிய டாக்டர்ஸ், இப்ப வருங்கால மருத்துவர்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் புதுசா வேலைக்கு போறப்ப எப்படி அந்த சூழ்நிலை இருக்கும், ஒரு பிரச்சனை வர்றப்ப எப்படி அதை சமாளிக்கணும்னு அவங்க வந்து வழிகாட்டியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிள்ளைக்கு வந்து வேலை செய்யறப்ப புதுசா ஒரு படிச்சு முடிச்சுட்டு ஒரு மருத்துவமனை வேலைக்கு போறாங்க வச்சுங்க. அப்ப புதிய மருத்துவமனை அவங்களுக்கு யாரும் அங்க தெரியாது. அப்ப வேலை செய்யறப்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகும். அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில அவங்க பெற்றோர்களோட சொல்ல முடியாது. அப்ப அந்த டைம்ல யாருக்கிட்ட சொல்ல போறாங்க? அப்ப அதை வந்து கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் நம்ம வந்து மென்டோ சிஸ்டம் மாதிரி கொண்டு வருவோம். அப்ப அந்தந்த ஹாஸ்பிட்டல்ல அந்தந்த புங்காரா, சீனியர் டாக்டர், ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அப்ப திடீர்னு ஒரு பிரச்சனை, அவங்களால மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்கன்னா அந்த மருத்துவரை பார்த்து அவங்க சொல்லலாம், அவங்க பிரச்சனை இந்த மாதிரி நான் வேலை செய்யறேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இது எப்படி நம்ம மேற்கொள்றதுன்னு அவங்ககிட்ட கேட்பாங்க. அவங்க வழிகாட்டியா இருப்பாங்க. அப்ப இந்த மென்டோமெட்ரி சிஸ்டமும் இதை நம்ம கொண்டுட்டு வரோம். அப்ப இதை முதல் முறையாக வந்துட்டு ஒரு மாணவர் வந்துட்டு படிச்சு முடிச்சுட்டு அவங்க கை விடாம அவங்க கரெக்டா வழி நடத்தி அந்த ஹவுஸ்மேன்ஷிப்பை முடிச்சு அவங்களும் ஒரு வல்லுநரா, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வழிகாட்டியா இருக்கிறதுக்காக தான் அந்த நிகழ்வை கொண்டு வந்திருக்கோம். இலவசமாக நடைபெறும் இந்த பட்டறையில் வரையறுக்கப்பட்ட இடங்கள் மட்டுமே இருப்பதாக மாய்கா தேசிய சுகாதார பிரிவின் தலைவரும் மாய்கா மத்திய செயலவை உறுப்பினருமான டாக்டர் தி நோவலன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.